வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜோதிடம் தொடர்பான ஒரு பதிவை பார்க்க இருக்கின்றோம். நம்ம இதற்கு முன்னாடியே ராகு கேது பயிற்சி இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2025 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அதை சார்ந்து நம்முடைய தளத்தில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சிக்கான ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகின்றது, இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறவிருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறிப்பாக ராகு கேது பயிற்சி மட்டும் சார்ந்தது. சனி பயிற்சியோ அல்லது குரு பயிற்சியோ இதில் எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றும் ராகு கேது சனி குரு பயிற்சிக்கு தனித்தனியான ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ஏற்கனவே நாம் பதிவிட்டு இருக்கின்றோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்து அவர்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சி சம்பந்தப்பட்ட பொதுப்படையான இந்த உலக நிகழ்வுகள் எப்படி இருக்க போகின்றன என்பதற்கான பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேது பயிற்சி, ராகு மீனத்தில் இருந்து பின்னோக்கி கும்பத்திற்கு பயிற்சியாகின்றார். கேது கன்னியில் இருந்து பின்னோக்கி சிம்மத்துக்கு பயிற்சியாகின்றார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ராகு கேது பயிற்சியினால் நிறைய காதல் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. திருமண முயற்சிகள் பொதுவாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பொதுவாக கலப்பு திருமணம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. சுற்றுலாத்துறை, பயணம், வெளிதேச தொடர்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சுற்றுலா அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக உண்டு. அரசு அதிகாரம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி செய்பவர்கள் சமநிலை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள், ஒரு சர்வாதிகார மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சி சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. புது புது கண்டுபிடிப்புகள், பேட்டன் ரைட்ஸ், ஆராய்ச்சி, விஞ்ஞானம் உச்சத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. குறிப்பாக மைக்ரோ குவாண்டம் லெவல் ஆராய்ச்சி சார்ந்த வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும். உலக மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கு சார்ந்த அடர்த்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலை, சினிமா, அரசியல், பங்கு வர்த்தகம், வணிகம் சார்ந்த துறைகளில் ஒரு முன்னேற்றமான பலன்களை நாம் காண முடியும். எலக்ட்ரானிக் உபகரண பயன்பாடு அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது சார்ந்த வணிகமும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை, உயர் ஆபரணங்கள், கிரிப்டோ காயின்ஸ் போன்ற விலைகள் அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதேபோல ஷேர், பங்குகள் விலை அதிகரிப்பதற்கான, பங்கு வர்த்தகம் ஒரு சமனில்லாத தன்மையில் இருந்தாலும் பங்குகள் விலையில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நிலம், மனை, வீடு சார்ந்த விற்பனைகளில் சற்று பின்னடைவு இருப்பினும் அது சார்ந்த விலைகள் எதுவும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவே. கல்வி, தொழில்துறைகள், புது முயற்சிகள், நவீன செயலிகள், புது புது ஆப்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. கல்வி நிலையங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. கல்வி, மக்கள் உயர்கல்வி படிப்பதற்காக அதிகம் தன்னை ஆட்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இன்னும் 1.5 வருட காலத்திற்கு அதிகமாக இருக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய IVF, அதையும் தாண்டிய நவீன ஆராய்ச்சி முறைகள் உருவாக்கப்படும். குழந்தை பிறப்பு சதவிகிதம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. பெரும்பாலான துறைகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோ, தொழில்நுட்ப கட்டுப்பாட்டில் அனைத்து துறைகளும் வந்துவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளன. அடுத்த உலகப்போர் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. அதற்கான சமீட்சைகள் அதிகம் தோன்றும். வாய்ப்புகள் குறைவாக இருப்பினும் உலகப்போர் உருவாகுவதற்கான சமீட்சைகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பணம், பொருளாதாரம், மதிப்பு விண்ணை எட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. பணத்திற்கென்று ஒரு மதிப்பை நாம் குறிப்பிட முடியாது. அன்று ஒரு 100 ரூபாய், 1000 ரூபாய் அதற்கான மதிப்பு மிகவும் குறைவாகிடும். அனைவரும் பண பரிவர்த்தனை என்பது ஒரு லட்சங்களிலும் கோடிகளிலும் உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். மக்கள் பொருள் இது போன்ற பண ஆசை அதிகமாக கொண்டு இயங்குவதற்கு சாத்தியக்கூறுகள், ஆடம்பரம் சார்ந்து
உயர் வணிகம் சார்ந்து இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கொடுக்கும். அதன் காரணமாக சம நம்பிக்கையை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. பிறர் சார்ந்த ஒரு நம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல், கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சம நம்பிக்கையை இழப்பதற்கு வாய்ப்புகள், ஒருவர் சார்ந்த அன்பு செலுத்தக்கூடிய தன்மை குறைவதற்கும், கருணை உள்ளம், அந்த இரக்க குணம், இவையெல்லாம் சற்று குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் அதிகமாக உள்ளன. இப்படிப்பட்ட பலன்களையே இந்த ராகு கேது சார்ந்த பயிற்சி இந்த 1 வருடம் 1.5 வருட காலத்திற்கு நமக்கு கொடுக்க இருக்கின்றது. இதை மக்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.